ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனில் எங்களோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இயேசு ராஜா அவர் நம் நடுவில் வந்திருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பின் வார்த்தையின்படி அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறேன், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். நம் நடுவில் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக பரலோக தகப்பன் நம்முடைய இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். நம்ம சேர்ந்து பாட போகிறோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். சேர்ந்து பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். சேர்ந்து சொல்லும். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். சேர்ந்து சொல்லாம கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்களேன். ஆமென். நம்ம கூப்பிடும்போது பதில் தருகிறதான தேவன் அவர். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவை அருளுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணி நம்ம எந்த சூழ்நிலை அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு மறு உத்தரவை அருளுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ. ஆமாம். இந்த நாளிலே கூட நம்ம ஒரு வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம இவ்வளோ நாட்களும் சங்கீத பகுதிகளை குறித்து நம்ம தியானித்து வந்தோம். சங்கீதத்தில் 54 சங்கீதங்கள் முடிஞ்சிச்சு. ஸோ 54 சங்கீதம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த நாள்லேருந்து நம்ம வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். தேவன் நம்மோடு பேசுகிறதான ஒவ்வொரு வசனத்தை வைத்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து வருகிற நாட்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளிலே கூட நம்ம தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 5வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம பார்க்க வேண்டியதான வசனம் என்னன்னா, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொன்னீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை எனக்குரிய வார்த்தைன்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதான காரியம், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். இன்றைய தினம் நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதிசயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் என்ன அதிசயம்னா என்னன்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா, இயற்கை விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு நடக்கிறதான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். அப்படின்னா இயற்கையால் நடக்க முடியாத சில காரியங்கள், அந்த நிகழ்வை தான் அதிசயம் அப்படின்னு சொல்கிறோம்.
நம்மை வியக்க வைக்கும் ஒரு நிகழ்வையும் நம்ம அதிசயம் சொல்லலாம், அல்லது நம்ப முடியாத ஒரு நிகழ்வை நம்ம அதிசயம் சொல்லுவோம். இன்றைக்கி எந்தெந்த காரியம் அதிசயம் சொன்னால் இந்த 3 காரியங்கள் நம்மளால் நம்பவே முடியாது. அதிசயமான இயற்கையினால் இதுவரைக்கும் நடந்ததான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது அது அதிசயம். ஆமேன். அதை தான் வசனம் சொல்கிறது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இன்றைக்கு நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு, ஏன்னா நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். நம்மளால் நம்ப முடியாத, நினைக்க முடியாத நேரத்தில் அற்புதங்களை செய்ய. இன்றைக்கி ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடக்காதா, நம்ப முடியாத சில காரியங்கள் வாழ்க்கை நடக்காதான்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருந்தீங்கன்னா, இந்த நாட்களில் முடியாதுன்னு சொல்லப்படி அநேக காரியத்தில் கர்த்தர் தன்னுடைய அதிசயம், தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தி அதிசயத்தை வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசமாக இருங்க. ஆண்டவரே, வசனம், இந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும். அதிசயம் அப்படின்னா எப்படி நம்ம இன்னும் அதிகமாக நம்ம சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, மழையே இல்லாத இடத்துல அந்த இடத்துல பூக்கள் வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு அதிசயம் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த இடத்துல தண்ணி இல்லை, மழையும் பெய்யலை, ஆனால் அந்த இடத்துல செடி கொடியெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது. அப்படிங்கும்போது அது ஒரு அதிசயம்னா அது நடந்ததாக ஒரு சமயம்னா, ஒரு செடி வளரணும் அப்படின்னு சொன்னால் தண்ணி தேவைப்படுது. ஸோ அந்த செடி வளர்ந்த கால சூழ்நிலை தேவைப்படுது, அவசியமாக இருக்குது. ஆனால் அங்கே சாத்தியமே இல்லாத நேரத்திலும் இந்த செடிகள் வளருது அப்படிங்கும்போது அது அதிசயம் தானே. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இந்த காரியம் நடப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை, சுகம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை, இந்த டேப்லெட் நிறுத்துவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம், அல்லது இந்த காரியங்கள் நடந்து முடிவதற்கு எந்த சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறப்ப அநேக காரியத்தில் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய அதிசயத்தை வெளிப்படுத்த போகிற. எப்போ வெளிப்படுத்தினா, தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கும்போது, அவரை நம்பி அவரை சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களே செய்ய போகிறார். இன்றைக்கி நம்ம சேர்ந்து ஒன்று தான், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வீணான கவலைகள் எல்லாம் மாற போகிறோம். அந்த கவலையெல்லாம் ஏசப்பா மீது வைக்க போகிறோம். இன்றைக்கி நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கக்கூடாத தடையாக்கிற அநேக காரியங்கள் என்னென்னா, நம்முடைய மன அழுத்தங்கள், நம்முடைய கவலைகள், அந்த காரியங்களை குறித்ததான அழுத்தங்கள், பயங்கள், இதை தான் நிறைய அற்புதங்கள் நடைபெறுவதற்கு, அதிசயங்கள் வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்குன்னா உங்கள் கவலைகள் எல்லாம் ஏசப்பா மேல் வச்சுதுங்க. ஏன்னா நம்ம கவலைப்படும்போது நம்முடைய விசுவாசத்தின் அளவு குறைந்து நம்முடைய அவிசுவாசம் அதிகரிச்சுட்டே இருக்குது. வசனம் சொல்லுது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குன்னு சொல்லி. இந்த வார்த்தையை உறுதியாக பிடிச்சுக்கொள்ளுங்க. இந்த நாட்கள் அதிசயத்தை நிச்சயம் நம்ம பார்க்கும். நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் நம்ம ஏசப்பா மீது வைக்கும்போது அவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார், நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். விசுவாசத்தின் அளவு அதிகமாகும் போது ஜெயத்தின் காரியங்கள், நம்ப முடியாத காரியங்கள் வாழ்க்கை நடக்கும். ஊழியமாகட்டும், நம்முடைய வேலை ஸ்தலங்கள் ஆகட்டும், படிப்பின் காரியங்கள் ஆகட்டும், எல்லாவற்றிலுமே அதிசயத்தை காட்ட, அதிசயமான காரியங்கள் நிகழ்வை செய்ய ஆண்டவரால் கூடும். நம்முடைய மனக்கவலை எல்லாம் மாறி, மன அழுத்தங்கள், தேவையில்லாத டிப்ரெஷன்ஸ் எல்லாம் மாறி, நம்ம இயேசுவை விசுவாசித்து இந்த வார்த்தை வாக்குத்தத்தமான வசனங்களை சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யும்போது அந்த வார்த்தைகள் மூலம் தேவன் உங்களோட இடைப்படுவார். அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை அழகாக மாற்றும். இந்த நாளில் இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க எனக்கு நீங்கள் வாக்கு பண்ணிக்கிங்க தானே. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நடக்கணும். இந்த நாளில் எனக்கு எந்தெந்த காரியத்திலாம் அற்புதம் வேணும், எனக்கு எந்தெந்த காரியத்தில் அதிசயம் நடக்கணும், இந்த நாளில் என் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் விடுதலை வேணும்னு சொல்கிறாங்க. அந்த காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் நம்மளோட இடைப்படுவார், நமக்கு அற்புதங்களை செய்வார், நமக்கு அதிசயத்தை செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். நம்ம கண்களை மூடி. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்துக்கு அதிசயத்தை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோமோ அந்த காரியத்தில் அதிசயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வசனத்தின் படி தகப்பனே, அப்பா, எங்கள் இருதயத்தில் இருக்க எல்லா கவலைகள், பயங்கள் இயேசுப்பா இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எங்கள் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் இயேசுவை மாறட்டும். எங்கள் இருதயம் இன்று முதல் இயேசுவின் நாமத்தினால் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும். கர்த்தருடைய அதிசயங்களை தியானிக்கட்டும், கர்த்தருடைய வல்லமையை தியானிக்கட்டும், கர்த்தர் எவ்வளோ பெரியவர் என்பதை தியானிக்கட்டும், உடைய மகத்துவத்தை தியானிக்கட்டும். ஆண்டவரே, உடைய மகத்துவம் எவ்வளோ பெரியது, நாங்கள் எவ்வளோ பெரிய தேவன் ஆராதிக்கிறோம். அவர் எங்கள் வாழ்க்கை அதிசயங்களை செய்ய வல்லவர் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உமக்கு மகிமை செலுத்தும், ஆராதிக்க, உங்கள் நாமத்தை உயர்த்த கிருபைத்தாங்க. எங்களை முற்றிலுமாக தகப்பனை வெறுமையாக்கிறோம். தெய்வ பிரசன்னம் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலமும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.